ஜேடிகே அண்ட் ஐடி செட்டப் நான் சொல்லிட்டேன். ஸோ ஜேடிகே செட்டப் சொல்லிட்டேன். ஸோ ஐடினா நான் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ அகைன் ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்க மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாவா கோட ஓகேவா ஒரு எடிட்டார். ஸோ உங்க நோட் பேட் இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே வந்து ஒரு எடிட்டார் தான். ஓகே, இதுல வந்து நான் ஜஸ்ட் கோட் டைப் பண்ணி ஸோ அந்த கோடை நான் ரன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வே என்னன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோடை டைப் பண்ணுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நான் 2 வே சொல்றேன். நான் இந்த டெர்மினல் யூஸ் பண்ணி ரன் பண்றது தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க வந்துட்டு அந்த கோட் எப்படி ரன் ஆகுது, ஸோ என்னவா ஆகுது, ஒரு ஸ்டெப்லையும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டா லேர்ன் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் போகும்போது கிளியரா இருக்கும். ஸோ அதுதான் நான் ஹோப் பண்றது. ஸோ அந்த இது அந்த டெர்மினல் யூஸ் பண்றது பண்ணுங்க. நான் 2மே சொல்றேன். ஸோ நீங்க 2த்துல எது வேணும் உங்க சாய்ஸ். ஆனா நான் ப்ரிஃபர் பண்றது டெர்மினல். ஸோ ஒரு கோட் ரன் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி உங்களோட கோட் டைப் பண்ணிட்டு, ஓகேவா, உங்களோட கோட் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ ஒரு டெர்மினல்ல உங்களுக்கு கோடை ரன் பண்ணலாம். ஸோ இந்த டெர்மினல்ன்றது நீங்க இது வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு இது வந்து நியூவா வேர்டா இருக்கும். நான் ஜஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றேன் இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றது நான் ஆக்சுவலா ஒரு கமாண்ட் சொன்னேன். ஓகே, ஸோ ஜாவான்றது ஒரு கமாண்ட். ஓகேவா. ஸோ கமாண்ட்னா என்னன்னா, ஸோ அது வந்து ஒரு டெவலப்பர் அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கமாண்ட் நான் வந்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ பாருங்க, நான் ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே. ஸோ சிஎம்டி இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விண்டோவுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இது வந்து விண்டோவுடைய ஒரு டெர்மினல். ஓகேவா. ஸோ இந்த டெர்மினல்லாம் பேசிக். ஸோ இதான் வந்துட்டு டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பிளிங்க் ஆகுது இல்லையா, ஸோ இது வந்து ஒரு டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் டெர்மினல்னா, ஸோ யூசருக்கு வந்து ஒரு கமாண்டை வந்து டெக்ஸ்டா கொடுக்கறது தான் ஒரு டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஜாவான்னு ஒரு கமாண்ட் டைப் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை நான் என்டர் கொடுக்கும்போது, ஓகேவா, ஸோ இந்த கமாண்ட் நான் என்ன, ஸோ ஆக்சுவலா ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதோட வெர்ஷன்ஸ் செக் பண்றேன். ஓகேவா. ஸோ வெர்ஷன் கொடுக்குறேன். எனக்கு நான் என்ன ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணேன் 21.0.1. ஸோ அந்த வெர்ஷன் வருது. ஸோ அங்க என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த டெர்மினல், ஸோ டீப்பா போகல, ஸோ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸோ சொல்றேன். ஸோ இந்த டெர்மினல் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் கொடுக்குற கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஜாவா அந்த கமாண்ட் வந்து, ஸோ அந்த கமாண்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்களோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் அந்த யூசருக்கு, நான் தான் இங்க யூசர், எனக்கு என்ன பண்ணுது, என்னோட டெர்மினல்லே மறுபடியும் அவுட்புட்டை ஷோ பண்ணுது. ஸோ அதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து டெர்மினல். ஓகேவா. ஸோ டெர்மினல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெர்மினல்னா நத்திங் பட் ஒரு யூசருக்கு அதாவது ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்குது. அந்த இன்டர்ஃபேஸ்ல யூசரை வந்து ஒரு கமாண்ட் என்டர் பண்ண விடுது. ஸோ அந்த கமாண்ட் என்டர் பண்ணும்போது அந்த யூசரால என்ன பண்ண முடியுது, அதுக்கான அவுட்புட்டை பார்க்க முடியுது. ஓகேவா. ஸோ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்றேன், அதே தான். ஸோ இந்த ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராம், அவ்வளவுதான். சிம்பிளா அதை ஞாபகம் பண்ணிக்கோங்க. டெர்மினல் என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஜஸ்ட் லைக் தட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் அகைன் இந்த ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணவங்க உங்களுடைய ஜேடிகே விண்டோ உங்களோட சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த கமாண்ட் தான், ஜாவா வெர்ஷன். ஸோ இது ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஐடி செட்டப் எப்படி நான் சொல்றேன். ஐடி செட்டப் சிம்பிள் தான். ஸோ ஐடியில எப்படி பண்ணலாம், ஐடி இஸ் த ஈஸியஸ்ட் வே. ஓகேவா. ஈஸியஸ்ட் வே. இது கொஞ்சம் ஹார்ட், ஏன்னா கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பாருங்க, நான் எது உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. ஸோ ஐடினா பேசிக்கா என்னன்னா, ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை ஈஸியா ஆக்குது. ஓகேவா. எப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜாவா நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ நான் யூஸ் பண்ண போற ஐடி என்னன்னா, ஸோ ஜாவாக்கு என்னென்ன ஐடி இருக்கு இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஜாவாக்கு என்னென்ன ஐடி இருக்கு அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போறது. ஸோ விஎஸ் கோட் அண்ட் இன்டெல்ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் அனுப்புறேன், நீங்க இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு ஐடியில சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, சில ஃபீச்சர்ஸ் விட்டுருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதான். ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது விஎஸ் கோட். ஸோ யாருன்னா வந்துட்டு ஈஸியான வே இது பண்ணீங்கன்னா அந்த ஜாவா ஐடியில விஎஸ் கோட் இது பண்ணுங்க. இல்லைன்னா இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஐ மீன் அந்த டெர்மினல் யூஸ் பண்ணி பண்றது நான் சொல்றேன். ஸோ 2 வேவும் நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ நான் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினல் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜேடிகே செட்டப் சொல்லிட்டேன். ஸோ ஐடி செட்டப் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஒரு கோட் டைப் பண்ணிட்டு எப்படி வந்து அதை ரன் பண்றது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகேவா. ஸோ எல்லாரும் கிளியரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே சரி. ஸோ நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கோட். ஓகேவா? ஸோ நான் கோட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சின்டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கீவேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கோட் ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். ஓகே. ஸோ கிளாஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ். ஓகேவா? ஜாவால எல்லா ப்ரோக்ராமுமே எல்லா செட் ஆஃப் கோட்ஸுமே ஒரு கிளாஸ்க்குள்ள தான் எம்பர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் கிளாஸ் என்ன பண்றேன், ஸோ லெக்சர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ லெக்சர் எல்லாம் என்ன பண்ணலாம், ஸோ லெக்சர் வைப்போம். ஓகே. ஸோ இங்க கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்ட். ஓகேவா? ஸோ கீவேர்ட்னா அந்த கீவேர்ட் வந்து நீங்க வந்துட்டு வேற எதுல யூஸ் பண்ணக்கூடாது, வேரியபிள் நேமா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளாஸ் நேம். ஓகே. ஸோ கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் தான் கிளாஸ் அண்ட் தென் த கிளாஸ் நேம். ஓகேவா? கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் நேம்ல ஒரு சின்ன ஒரே ஒரு திங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது ஏன்னா, ஸோ ஜாவால எல்லா கிளாஸ் நேமுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அது எல்லாமே கிளாஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் திங் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்க கிரியேட் பண்ற கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எல்என், அதாவது கேபிட்டல்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் கிளாஸ். நெக்ஸ்ட் என்னன்னா கிளாஸ் உடைய பிளாக். ஸோ யூஸ்வலா ஐ திங்க் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன் தான் ஒரு பிளாக்கை ரெஃபர் பண்றதுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இதுதான் கர்லி பிரேஸ். ஓகே. ஸோ இந்த கிளாஸோட பிளாக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் சொல்றேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டோன்ட் ஃபீல் இட் ஆஸ் டிஃபிகல்ட். ஓகே. ஸோ இது நீங்க வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கோட் பண்ணும்போது இந்த லைன் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ இது என்ன டிஃபிகல்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஒரு கீவேர்டும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் அது டீப்பா போல. நான் இது என்னன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமோடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமோடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் தான் இதுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன இந்த கோட் வந்து பண்ணணும், அதாவது என்ன டாஸ்க் இந்த கோட் பண்ணணும் அப்படின்றது இந்த இதுக்குள்ள தான் நான் டிஃபைன் பண்றேன். ஸோ ஆக்சுவலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதாவது அவுட்புட்டா கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, சிஸ்டம் டாட் ஓகே. ஸோ ஓகே. ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல? டவுட் இருந்தா போடுங்க. ஓகே. ஸோ அது கிளியர் பண்ணலாம். ஏன்னா டவுட் இருக்கும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போனா அது வந்துட்டு நல்லது இல்லை. ஸோ கிளியர் பண்ணிக்கோங்க அப்பப்பே. ஓகேவா? ஸோ நான் இந்த யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ உங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம சில வந்து பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பைத்தன்ல பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதில் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அவுட்புட் ஸ்க்ரீன்ல ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் லேட்டராக நான் வந்துட்டு இந்த சிஸ்டம்ன்றது, இந்த அவுட்ன்றது, பிரிண்ட்ன்றது நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிஸ்டம்ன்றது நீங்கள் நான் மேலே சொன்ன கான்செப்ட்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சிஸ்டம்ன்றது ஒரு கிளாஸ். ஓகே. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இதாகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த டாட் அதெல்லாம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ லெக்சர் 1. ஓகே. We are happy to first session. ஓகே. ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ ஸோ அதை வந்துட்டு அவுட்புட்ல காட்டும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு என்னுடைய ஒரு லைன் ஆஃப் கோடுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து செமிகோலன் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் கோட் டைப் பண்ணிட்டேன். ஸோ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நான் இது சேவ் பண்றேன் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்றேன். ஸோ சேவ் பண்ணும்போது எந்த ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே. நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்றேன். ஸோ டெஸ்க்டாப்ல ஓகே நான் வந்துட்டு நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை நான் வந்து சேவ் பண்றேன், lecture.java. ஸோ இங்க ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இங்க வந்துட்டு ஃபைல் நேம் வந்துட்டு நான் என்னோட கிளாஸ் நேம் தான் நான் சேவ் பண்றேன். ஸோ அது ஏன்னு நான் சொல்றேன், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான்.
உங்களுடைய நீங்க கிளாஸ் நேம் என்ன குடிக்கிறீங்களோ, ஸோ ரைட். ஸோ உங்க கிளாஸ் நேம் என்ன குடுக்குறீங்களோ, நான் ஆக்சுவலா அந்த கிளாஸ் நேம் ஜாவான்னு குடுத்தேன். ஸோ அந்த நேம் தான் வந்து நான் குடுக்கணும், ஃபைல் நேமா குடுக்கணும். ஓகேவா? ஸோ டாட் ஜாவான்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு இந்த ஜாவாவோட எக்ஸ்டென்ஷன். நீங்க சில பார்த்தீங்கன்னா டாட் சின்னு போடுவீங்க. பைத்தான்ல பார்த்தீங்கன்னா டாட் பைன்னு போடுவீங்க, பிஒய்ன்னு போடுவீங்க. ஸோ அதே மாரிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டாட் ஜேஎஸ் போடுவீங்க. ஸோ அதே மாரி ஜாவாக்கு என்ன எக்ஸ்டென்ஷன்னா டாட் ஜாவா. ஓகே. ஸோ உங்க வந்துட்டு டைப்ல வந்துட்டு ஜாவா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம மேனுவலா பண்றதால ஸோ இவ்வளோ ப்ராசஸ். ஸோ ஐடியில பண்ணா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஸோ அதை நான் சொல்றேன், நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட் சேவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது, ஒரு கோடை டெர்மினல்ல ரன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ அப்படி ரன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்றது தெரியும்னு சொன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கோடு டைப் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் கோடை நான் என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கோடை ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ அகைன் ஐம் கோயிங் டு டெர்மினல் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்றேன் அப்படின்றது நான் ஜாவா செக் பண்ணிட்டேன். ஜாவா என்னோட சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ரன் பண்றது அப்படின்றதுனா, ஸோ ஆக்சுவலா என்னுடைய இப்ப இருக்க ஃபோல்டர் என்னன்னா யூசர்ஸ் பிரேம் பிரிட்டோ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. ரைட்டா? ஸோ என்னோட ப்ரோக்ராம், ஓகே, என்னோட ப்ரோக்ராம் எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்க்டாப்ல, ஓகே, டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும், அந்த ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் பண்ணாதான் என்னோட கோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு வேற ஒரு ஃபோல்டர்ல உங்க ப்ரோக்ராம் வச்சுட்டு டெர்மினல் வேற ஒரு ஃபோல்டர்ல ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரன் பண்ண முடியாது. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணலாம், ஸோ இங்க இருந்தே நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போறதுக்கு எப்படி வழி அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ் சிஎம்டி. ஓகேவா? ஸோ சிஎம்டி கமாண்ட். ஓகே. ஸோ அந்த ஸோ அகைன் ஐம் எக்ஸ்பிளைனிங். ஸோ அங்கே மேலே அந்த பாத் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பாத்தை எரேஸ் பண்ணிட்டு சிஎம்டி கொடுங்க. ஸோ சிஎம்டி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபோல்டரில் இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டரில் இந்த டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாவா கோடை கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா கோட் கம்பைல் பண்ணுறது டெர்மினல்னாலே பேசிக்காக கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, ஸோ ஜாவா சி. ஓகே. ஸோ உங்க ஜாவா சி இருக்கு இல்லையா? சினா கம்பைலர். ஓகே. ஸோ இந்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஜாவா சின்ற கம்பைலர் கால் பண்றேன். ஸோ இங்க தான் நீங்க வந்து அந்த நான் செட் பண்ண அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸிக்யூட் பண்ண ஜாவா அண்ட் ஜாவா சி கமாண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, நான் செட் பண்ண அந்த பாத்ன்ற ஒரு வேரியபிள் தான். ஓகேவா? ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். ஸோ அதை நான் இன்கேஸ் அதில் கொடுக்காம விட்டுருந்தா இந்த கமெண்ட் ரன் ஆகாது. ஸோ ஓகேவா? ஸோ ஜாவா சி. ஸோ கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சின்ற கமெண்ட். ஸோ அதோட இதுவா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் என்னுடைய ஃபைல் நேம். ஓகேவா? என்ன அந்த ஜாவா ஃபைல நேம் கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்தணும், அதை இங்கே கொடுக்கணும். ஸோ லெக்சர் வித் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் நான் கொடுத்த கிளாஸ் நேம், அதோட எக்ஸ்டென்ஷன் இங்கே கொடுக்கணும். லெக்சர் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நான் இது கொடுக்கும்போது, ஸோ நான் இது வந்து சைட் பை சைட் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த ஃபோல்டரில் நான் லெக்சர் டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ நான் ஏன் வந்து மேனுவலாக அவங்க பண்ண சொன்னேன் அப்படின்னா, டெர்மினல் வந்து ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் ஒரு ஃபீச்சர்ஸும் தியரிட்டிக்கலாக படிக்கிறது இதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜேடி ஐடியில் ஒரே ஸ்டெப் தான். அந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணால் அவுட்புட் வந்துடும். ஓகேவா? இது வந்துட்டு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண ஜாவா ஃபைல் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கிரியேட் பண்ண ஜாவா ஃபைலோட இருக்கு. நான் அந்த கோடை கம்பைல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. எரர் இல்ல அப்படின்னா, ஸோ எரர் இல்ல. ஸோ அப்படின்னும் போது இங்க என்ன கிரியேட் ஆகுது? ஸோ ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுது இல்லையா? எல்லாரும் இது லிசன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்சை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்சை நோட் பண்ணீங்களா? ஸோ அங்க கிளாஸ்ன்ற ஒரு இது நோட், ஐ மீன் அந்த கிளாஸ்ன்ற ஒரு ஃபைல் அங்க வந்துச்சு பாத்தீங்களா? எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க? ஸோ ஆகாஷ் நோட் பண்ணீங்க. வெரி வெரி குட். ஓகே. ஓகே. ஸோ என்ன நடக்குது? ஸோ நான் கிளாஸ் ஃபைல கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதாங்க திங். ஓகே. ஸோ ஸோ இப்போ இந்த கிளாஸ் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அங்கே யூஸ் பண்ண பைட் வேர்ட், அதாவது பைட் கோட் அப்படின்ற ஒரு வேர்ட். ஸோ அந்த பைட் கோட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த கிளாஸை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், பைட் கோடுன்னு சொல்லிட்டு நேமிங் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க வச்ச நேம். ஓகே. ஸோ அந்த பைட் கோடு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து ஆகாஷுக்கு நான் ஷேர் பண்ணி விட்டேன் அப்படின்னா, ஸோ அவரால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவரோட சிஸ்டம்ல இந்த ஜேடிக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாருன்னா அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ், அந்த ஓரா பிரின்சிபல், WORA பிரின்சிபல் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ ஜாவா என்ன பண்ணுது, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை கம்பைல் பண்றேன் அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணுது, பைட் கோடா கன்வெர்ட் ஆகுது, அதாவது கிளாஸா கன்வெர்ட் ஆகுது. எரர் இல்லைன்னா, இன்கேஸ் எதனா எரர் இருந்துச்சுன்னா எரர் இங்க ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கம்பைல் பண்ணிட்டேன், எந்த எரரும் இல்லை.
ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவான்ற கமெண்ட் மட்டும்தான். ஓகேவா? மேலே ஏன் ஜாவா சி யூஸ் பண்ணேன், இங்கே ஏன் ஜாவா யூஸ் பண்ணுறேன்னா, மேலே ஜாவா சி, அந்த சின்றது கம்பைலர். ஓகே, ஸோ ஜாவான்றது ஜஸ்ட் ஐ எம் காலிங் தட் ஜேடிகே, அந்த ஜேடிகே மட்டும் கால் பண்ணி அந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் நேம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இந்த ஜாவா ஒரிஜினல் ஃபைலை நம்ம கால் பண்ணல, இந்த கிளாஸை கால் பண்ணி அந்த கிளாஸை நான் என்ன பண்றேன், சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸோ வி ஆர் ஹாப்பி டு